2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்துள்ள முன்மொழிவு குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை பெறும் அமர்வுகள் எதிர்வரும் 25ஆம் தேதி ஆரம்பமாகும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மின்சார சபையின் இந்த முன்மொழிவு குறித்து பொதுமக்கள் வாய்மொழி மூலமாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ தமது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் மார்ச் 18ஆம் தேதி வரை சமர்ப்பிக்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த அமர்வுகள் நாட்டின் 9 மாகாணங்களையும் உள்ளடக்கியதாக அமைய உள்ளன. எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மின்சார கட்டணத்தை 13.56 வீதத்தால் அதிகரிப்பதற்கான முன்மொழிவை கடந்த 13ஆம் தேதி மின்சார சபை சமர்ப்பித்திருந்தது. முன்னதாக 2026ஆம் ஆண்டின் 1ஆம் காலாண்டிற்காக மின்சார சபை சமர்ப்பித்த 11.57 வீத கட்டண அதிகரிப்பு திட்டத்திற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியிருக்கவில்லை. தற்போது முன்மொழியப்பட்டுள்ள இந்த திருத்தம் குறித்து பொதுமக்களின் சமர்ப்பிப்புகள் மற்றும் ஏனைய காரணிகளை கருத்தில் கொண்டே பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இறுதி முடிவை எடுக்க உள்ளது.